நமஸ்துதே. ஓம் ராமகிருஷ்ண பிரமணே நமः. ஓம் ஏகாதச காமாட்சியம்மன் திருவடிகளை போற்றி. ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் நாகசக்தி உமாவை சரணம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூகங்களின் கூட்டமைப்பு, தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் விஸ்வகர்மா சமுதாயத்தின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு அரசியல் ஆலோசனை கூட்டம் நமது மதிப்புக்குரிய தலைமையாக முருகேசன் ஆச்சாரி அவர்கள் மாவட்ட தலைவரும், முருகனாச்சாரி மாவட்ட செயலாளரும் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆச்சாரி அவர்கள், வசந்தகுமார் ஆச்சாரி அவர்கள் ஆகியோருடைய ஏற்பாட்டிலே நமது மதிப்புக்குரிய மாநில செயலாளர் விக்ரமி ஆச்சாரி அவர்களே, மாநில துணைத் தலைவர் முருகேசன் ஆச்சாரி அவர்களே, மாநில துணைத் தலைவர் பொறுப்பெடுக்கின்ற நாகப்பன் ஆச்சாரியர் அவர்களே, எல்லோருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதம், வணக்கம். அரிதறிது மானிடனாய் பிறப்பதறிது, அதிலும் பூன் குருடு செவிடில்லாமல் பிறப்பது அரிதான அரிது என்பது அவையினுடைய வாக்கு. அப்பேற்பட்ட மனிதன் அறிவும் ஞானமுடைய பிறப்பது அரிதினும் அரிது என்பது அவை சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க? ஒரு மனிதனாக பிறப்பது அரிது. புல்லாய், பூடாய், புழுவாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதனாய், பேயாய், கணங்களாய், வல்லசுராய், முனிவராய், தேவராய், செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே. இந்த பூமியில மனுஷனா பிறகு முன்னாடி பல்வேறு பிறப்பு எடுக்கிறோம். ஆனால் பிறந்த பிறப்பு எல்லாம் மனித பிறப்பு. இந்த அண்டத்துல ரெண்டு முண்டை சேர்ந்தா ஒரு பிண்டம் பிறக்கும். இது உலக நியதி. நெகட்டிவ் பாசிட்டிவ் மிக்ஸ் ஃபார் த கண்ட்ரி, நியூட்ரல் பாசிட்டிவ் ஒரு வருது. இந்த பிறந்த முண்டம் எல்லாம் மனிதனாக முடியாது. ஏன்னா அறிவு நாட வேணும். உலகத்திலேயே இறைவன் அறிவும் ஞானமா இருக்கக்கூடிய ரிக், யஜுர், சாமா, அதர்வணா வேதத்தை எல்லாம் பிரணவமாக கொண்ட பிரணவ வேதத்தை பூமியில் பதித்து வைத்த ஒரே இனம் விஸ்வகர்மா இனம் என்றுதான். நான் சொல்றேன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஐ எம் விஸ்வகர்மா. நான் என்னைக்குமே அதை மறைக்கல. என்னுடைய வளர்ச்சிக்கு முழு காரணம் மற்ற சமூக மக்கள். எனக்கு ஒரு துணியளவு கூட விஸ்வகர்மா சமூக மக்களால வளர்ச்சி இல்லை, நான் ஓபனா சொல்லுவேன். ஆனா எந்த நேரத்திலும் என் ரத்தம் விஸ்வகர்மா சமாஜத்தை பத்தியே சிந்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி. நாங்கெல்லாம் ஆச்சாரிய வம்சத்துல பூணூல் போட்டு டெய்லி சந்தியாவந்தனம் படிச்சு காயத்ரி மந்திர ஜபம் தான் விஸ்வகர்மா சமாஜத்துல இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம சமூக பற்று வேணும். என்கிட்ட கேட்டாருங்க, பாபுஜி சாமிகள் என்ன இப்படி ஜாதி வரி பிடிச்சிட்டு தென் மாவட்டத்தில் அலைவீங்கன்னு. ஜாதி வரி இல்ல, எங்க சமூகத்துல கொஞ்சம் தூக்கம் அதிகமாகி போச்சு கும்பகர்ண மாதிரி. அதை தட்டி எழுப்ப சமூக பற்று கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். விஸ்வகர்மா ஜெகத்குரு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்கன்னா சும்மா ஊரை சுத்துறதுல வேலை. விஸ்வகர்மா ஜெகத்குரு 2019 பட்டம் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் நான் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு ஆசைகளை நிறுத்தி போட்டு சமுதாயம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு 6 வருஷமா விடாமுயற்சியா உழைச்சிட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில கூட்டம், ஏதோ ஒரு விதத்துல சமுதாய சொந்தங்களை சந்திக்கிறது சொந்த பந்தமாக. எதற்காக? தமிழ்நாட்டில் 85 லட்சம் மக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம முருகேசன் சொல்றபடி நம்மளை மதிக்கிறது இல்லை. ஏன் மதிக்கிறது? அதுக்கு காரணம் என்ன? முதல்ல அதை உணர்ந்துக்கணும். மற்றவர்களை குறை சொல்வதற்கு பின்னால் நம் சமூகத்திற்கு இந்த குறைகளை தள்ளி எடுக்கணும். நம்ம பாசத்துக்குரிய தமிழ்நாடு கைவினை சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் பொறுப்படுத்திருந்தார் கே பி சுப்பையன் அவர்கள். அவர் கூட விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம், மகாஜன சங்கத்தெல்லாம் தெய்வ சிகாமணி ஆச்சாரியார், முக்கண்ண ஆச்சாரியார், சுப்பராயன் ஆச்சாரியார் போன்றவெல்லாம் இந்த சமூகத்தை வழி நடத்தினாங்க. முதல்ல எம்எஸ்சியான அங்கமுத்து ஆச்சாரியார் எல்லாரும் சமூக மக்களை எல்லாம் எத்தனை பேர் கொண்டிருந்தாங்க. சாதாரணமா ரோட்ல இருந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தரை சாணக்கியன விஸ்வகர்மா தான் சந்திரகுப்த மௌரியரா ராஜாவா மாத்தினார். விஸ்வகர்மாக்களுக்கு அறிவு அதிகம், அதே நேரத்தில் ஆணவம் அதிகம், மண்டகன் அதிகம். இதுதான் சமூகத்துடைய வீழ்ச்சி காரணம். சமூகத்துடைய
வீழ்ச்சி காரணம். அவன் வந்து நம்மகிட்ட பேசணும்னு நினைக்காத, நீ போய் எந்திரிச்சுன்னு பேசு. அதுதான் உன் சமூகத்துடைய பற்று காரணம். நமக்கு எவ்வளவு பொசிஷன் இருக்கலாம், நமது பாசத்துக்குரிய ஓய்வறியா உழைப்பாளியாக இருந்து தனியொரு மனிதனாக வெற்றி பெற்றவர் மாண்புமிகு கேடி ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அவர்கள். அவர் சமூகத்தை வச்சு முன்னேறல, தன்னுடைய உழைப்பால முன்னுக்கு வந்தார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் முன்னாடி சொன்னார், பணம் இருக்கின்ற நம் சமூக மக்கள் அவர்கள், நம்ம பணம் இருக்கிற சமூக மக்கள் சமுதாயத்துல ஏழ்மையா இருக்கிறவங்களை கண்டுக்கிறது இல்லை, எனக்கு வருத்தமா இருக்குது. சமூக மக்கள்ல சமுதாய பணியாற்றுவவர்கள்லாம் அதெல்லாம் இருக்கு, பேட்டி கொடுத்துக்கலாம். சமுதாய பணி பேச மாட்டேன் சொன்னாங்க. சமுதாய பணி ஆற்றுகின்றவர்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் ஓய்ந்த நாக்கடை வச்சிருக்கிறவங்க, மரக்கடை வச்சிருக்கிறவங்க, ஹார்வர்ட்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க எல்லாம் சமுதாய பணி செய்யறவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் பொருளுதவி கொடுத்தாலும் சமுதாய பணி செய்ய முடியும். இதே நாடார் சமுதாயம் எடுத்துக்குங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில ராஜ்யமா இருக்குதுன்னா காரணம், அங்க எங்கேயோ ஒருத்தர் மளிகை வச்சிருப்பாரு, அந்த நாடார் சங்கத்துக்கு பணத்தை கொடுப்பாரு. அதன் மூலியமா அவங்க சமூக பணி ஆற்றுவாங்க, அது மூலியமா ஆட்சியை குடிப்பாங்க. தேவர் சமுதாயம் ஒற்றுமையா இருக்குதுன்னா அவர்களுடைய ஒன்றுபட்ட பலம் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. தென் மாவட்டத்தில் அவங்களுடைய ஆளுமை இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத கொண்டு வந்திருக்காங்க. இதே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அவங்களை எப்படி வேணா நீங்க சொல்லலாம், ஆனால் அவங்களுடைய ஒற்றுமையா அவங்களுக்கு பலம். ஓட்டப்பிடாரம் மேற்கொண்டு நான் கிட்டத்தட்ட தென்காசி சங்கரங்கோயில் மற்றும் பல்வேறு விழாக்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியோட கிட்டத்தட்ட 6 மாசம் பிரயாணம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாள் கூட்டமும் சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்க 1 மணி நேரம். 2வது போனோம்னா 10 மணிக்கு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் 12 மணிக்கு, 3 மணிக்கு கூட்டம். பகல்ல கிடையாது, நைட்ல. உழைச்சிட்டு வந்துட்டு தலைவர் வர்றாருக்கோசரம் தனக்கு ஒரு விடிவெள்ளி வர வேண்டும், வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோசரம் வெடிய வெடிய காத்துட்டு இருப்பாங்க. நம்ம சமூகம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது, பல்வேறு பிரச்சனை இன்னைக்கு சிக்கி இருக்கிறோம். என்னென்ன பிரச்சனை? இன்னைக்கு சமூகத்துல தச்சு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்பதற்கு ஒரு நாதி இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். அது ஜனனி விஷயத்துக்கு புரியாச்சு. தங்க நகை தொழிலாளர்கள் பல தற்கொலை செய்வதற்கு காரணம் என்ன? தங்க நகை தொழில ரெடிமேட் வந்தது ஒரு பக்கம், இயந்திரமாக்கல் வந்தது ஒரு பக்கம், வெளியூர்ல வந்து வடநாட்டில் இருந்து வந்த தொழிலாளர்கள் ஒரு பக்கம். இதனால இன்னைக்கு தற்கொலை அதிகமாகி போச்சு. பாரம்பரியமா தொழில் செஞ்சவன் தன்னுடைய சேதாரத்தை குறைச்சு செய்ய முடியாம இன்னைக்கு வாட்ச்மேன் வேலைக்கும் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு ஒரு பாரம்பரிய கலைஞருடைய நிலைமை இப்படி ஆயிருச்சு. சிற்ப வேலை, நம்ம இனத்திலிருந்து சிற்ப வேலை, கல்லுக்குள்ளா இருக்கிற தேரையை கண்டுபிடிக்கிற மிகப்பெரிய சமூகம் நம்ம சமூகம். இரும்பெடுத்து பூமிக்கடியில இரும்பெடுத்து வேல் எடுத்தோம். பூமிக்கடியில் இரும்புக்கு யார் கண்டுபிடிச்சா? இரும்பெடுத்து வேல் செய்தோம், வாள் செய்தோம். மரம் எடுத்தோம், தேர் செஞ்சோம். மரம் எடுத்தோம், தேர் செஞ்சோம். கல் எடுத்து கடவுளை செஞ்சோம், தங்கம் எடுத்து தாலி செஞ்சோம், பித்தாளை எடுத்தோம், எல்லா உலகங்களையும் செஞ்சோம். ஆனால் இந்த சமூகம் பெருமைக்குரிய சமூகம் தான். ஆனால் பெருமை எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்? அரசியல் அதிகாரம் நீ பெறவில்லை என்றால் உன்னை எவனும் மதிக்க மாட்டான். இன்னைக்கு நாடார் சமுதாயத்துக்கு வந்து எத்தனை மந்திரி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க. நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பாசத்துக்குரிய கிறிஸ்தவனாகக்கூடிய நம்முடைய ஜெயஸ்ராஜ் எங்களோட நண்பர் வந்திருக்காரு. நாடார் சமுதாயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. தேவமாருக்கு எத்தனை மினிஸ்டர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நாயுடுக்கு நாயுடு சமூகத்தில் இருக்காங்க, ராஜுக்கு ராஜூஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்க மொழியில பேசி அவங்க சொந்த ஓட்டு போடுறாங்க. அப்போ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஏன் பிரதிநிதித்துவம் தரவில்லை? இதுக்கு ஒரே காரணம் தான், ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இருக்குல்ல. நம்மளை நாமே இப்படி அண்ணாந்து பார்த்து துப்பி நமக்கு நம்ம அசிங்கத்தை பண்ணிக்கிட்டோம். இதுதான் உண்மையான விஷயம். நான் 2019 வர்ற உலக நாடுகளுடைய ஜனாதிபதியுடையும் பிரதமருடைய உட்கார்ந்து சாப்பிட்ட நான் வந்து உள்ள சமூகத்துக்குள்ள வந்த உடனே வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் நான் எவ்வளவு அவமானப்படுத்தினான்னு எனக்கு தெரியும். முதல் முறை அவமானப்படும் போதோ வருத்தம் இருந்துச்சு, அப்புறம் கல்லடி படப்பட எனக்கு அது சகஜமா போயிடுச்சு. நம்ம ஆளுங்க இப்படித்தான். இன்னைக்கு அப்ப யாரும் கிடையாது.
இன்னைக்கெல்லாம் என்னை யாரும் அவமானப்படுத்துறோம். அது வரைக்கும் நாம ஜெயிச்சு வந்துட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்ல சமூகத்தில் இருப்பவர்கள் என்ன சிந்திக்கணும், என்னதை சிந்திக்கணும்? நம்ம முன்னேறணும்னு நினைக்கூடாது. நம்ம முன்னேறிதான் நம்ம சமூகம் முன்னேறணும். நம்ம சமூகம் முன்னேறணும். எதுக்கு சமூகம் முன்னேறணும்? நான் 7 நிமிஷம் கோரிக்கைக்கோசரம் தான் இந்த 4 வருஷம் போராடுறேன். என்ன கோரிக்கை? முதல் கோரிக்கை, விஸ்வகர்மா சமுதாயத்தில் 5 தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுடைய பெண்கள் பெயர்ல இலவச வீட்டு மனை வீட்டு வேணும். என் முதல் கோரிக்கை அவ்வளவுதான். ஒரு காலத்துல கம்மாள தெரு இருந்தா கம்மாள தெருல கம்மாளம் தான் இருந்தான், பெரியாசாரி தெருல பெரியாசாரி தான் இருந்தா, தட்டார் தெருல தட்டார் தான் இருந்தா. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குமா? சொந்த வீடு இல்ல, வாடகை இல்ல, கவர்மெண்ட் கொடுத்த இடம் பூமி எல்லாம் போச்சு, எல்லாம் கடனாச்சு போச்சு. 2வது கோரிக்கை என்ன? விஸ்வகர்மா 5 தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் வேணும். அமைப்பு சேரா தொழிலாளர்கள் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 5 தொழில் நல வாரியம் வேணும். அந்த நல வாரியத்துக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் வெற்றினா வேணும். நான் ரொம்ப இதா இருக்கிறேன். 2வது, தமிழகத்தில் இருக்கின்ற கூட்டுறவு வங்கிகள் எத்தனை, மத்திய அரசு மாநில அரசு கூட்டுறவு வங்கியில மற்றும் அனைத்து வங்கிகளிலுமே தங்கத்தை பிறந்ததிலிருந்து கையில பிடிச்ச விஸ்வகர்மா கம்மாளர் மட்டும்தான் அப்ரைசரா இருக்கணும், அடிச்சவன் உட்காரக்கூடாது. இது நம்ம கோரிக்கை நடக்குதோ நடக்கலையோ, வச்சாதான் நடக்கும். கம்மாளருக்கு தான் அந்த உரிமை வேணும். 2வது விஷயம் என்ன? நான் 4வது கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த விஸ்வகர்மா சமுதாய குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப அறிவாளியா படிக்கிறாங்க, ரொம்ப ஜீனியஸ், படிப்பவர்கள் ரொம்ப ஜீனியஸா படிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதில்லை. காரணம், நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. 3.5 எடுக்குது. 100 பேருக்கு வேலைனா அதுல 4 பேருக்கு நம்ம சமுதாயத்துக்கு வேலை கன்ஃபார்ம்னா இடஒதுக்கீடு வேண்டும். நமக்கு பின்தாங்கிய வகுப்பெல்லாம் வேண்டாம், நம்ம என்னைக்கு பின்தாங்க கூடாது, நமக்கு உள் ஒதுக்கீடு வேணும். அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். 3.5 இடஒதுக்கீடு. பிறகு என்ன நம்முடைய கோரிக்கை? என்னுடைய கோரிக்கை 1 கோரிக்கை இருக்குது. கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், எல்லாமே கொடுத்துட்டேன். தமிழகத்தில் இருக்கின்ற ஜாதி வாரியாக கணக்கெடுத்து எல்லா கட்சிகளும், அதிமுக, பிஜேபி, டிஎம்கே, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், தமிழர் கட்சி, நாம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களாக வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப கேட்ட அரசியல்வாதி, எதுக்கு உங்களுக்கு 5 பேர் நிற்கிற ஆள் இருக்கு அப்படின்னா, கவுண்டர் அதிகமா இருக்கிறதுல கவுண்டருக்கு தர்ற, நாய்க்குமார் அதிகமா இருக்கிறது நாய்க்குமாருக்கு தர்ற, ஜெயமார் அதிகமா இருக்கிறது பேஸ்புக்லயும் சண்டை போறது விட்டுருங்க. நீங்க நம்ம இனத்தை சேர்ந்தவங்க நம்மளை கேவலப்படுத்தாதீங்க. நான் முதல்ல அதான் கோரிக்கை, உன்னால போய் போராடு, வெளியே போய் போராடு. நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் பேசினாங்க நம்ம சமூகத்தை பத்தி, எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது சொல்லு? விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நாம் வரவேற்றோம். நான் தான் அறிமுகம் டெல்லியில் இருந்தேன். விஸ்வகர்மா யோஜனா, பாரத பிரதமர் சம்ஷித் யோஜனா தான் பேரு, அதை விஸ்வகர்மா யோஜனா மாத்தினாங்க, பெருமை அடைந்தோம். ஆனால் அதில் நாம் சிறுமியாகிறோம் சொன்ன உடனே முதல் எதிர்ப்பு பாபுஜி சாமியில் தான் கொடுத்தேன். முதல் எதிர்ப்பு கன்னியாகுமரியில நாகர்கோவில்ல முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது பேசிய பேச்சுக்கு அப்பவே கூப்பிட்டவர்கள் போன்ல கண்டனம் தெரிவிச்சோன்ன அடுத்த ஒரு நாள் திருநெல்வேலியில் வச்சு பேசிட்டாரு. விஸ்வகர்மா சமுதாயம் பாரம்பரிய சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு வேற இது சொன்னேன். ஆனா எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த திட்டத்தின் மூலமா பிஎம் விஸ்வகர்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்களை பொது வழியில பேச முடியாது, வழக்குகள் பாஞ்சிடும். அதனாலதான் கவனமா பேசுறது. நம்ம சமூகத்தை ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் போராடுனா வேலையை விட்டுட்டு வரணும். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமையா? இன்னைக்கு கூட்டம் போட்டா புதன்கிழமை வந்திருக்காங்க இத்தனை பேர் தான் உண்மையான சமூக பற்றாளர்கள். நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன், எனக்கு பாட்டியம் இன்னைக்கு தான் வருவேன், எனக்கு அக்கா பொண்ணுக்கு சீரு, தங்கச்சி பையனுக்கு சீரு அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்தா காப்பாற்ற முடியாது. ஒரு பிரச்சனை வந்து எப்படி காப்பாற்ற முடியும்? கோயம்புத்தூர்ல அடிக்கடி நம்ம நாளுக்கு சின்ன சின்ன நகைக்கடை வச்சிருப்பாங்க.
அந்த நகைக்கடையில திருட்டு தங்க வாங்கிட்டான்னு சொல்லிவிட்டு நைட்டை தூக்கிடு போலீஸ். அப்படி எல்லாம் ஆகும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வச்சிருப்பாங்க கூட நம்மளால தெரியாது. ஆனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு பொறுப்படுத்திலிருந்து அது போன்ற சம்பவம் நடக்கும்போது உடனே நம்ம சட்டப்பிரிவுக்காரங்க போய் அவங்களை மீட்டெடுத்து அந்த பிரச்சனையை சுமூகமா கொண்டு வர்றாங்க. அதுக்குன்னு ஒரு சட்டப்பிரிவுல கரெக்டா வச்சிருக்க. அங்கங்க நம்ம வக்கீல் நிறைய வச்சிருக்கோம். எதற்கும் பயப்படாம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு செய்யுங்க. உன் சமூகத்திற்காக நீ போராடுறதுக்கு வெளியே வரணும். சமூகத்தை இளைஞர் சங்கத்தை தொலைவிட்டு வரணும். 20,000 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இருக்கிறாங்க. ஒரே தொகுதியில ஒரே பகுதியில் இருக்கிறாங்க. அங்க விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பகுதி செயலாளர் தர மாட்டேங்கிறாங்க. கேட்ட வேற ஜாதி கொடுக்குறாங்க. அப்ப அங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல. யோசிச்சு பாரு. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 45,000 ஓட்டு பக்கத்து தொகுதியிலும் இருக்குது. ஆனா வேற 1100 ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மால ஓட்டு போடுறாங்க. காரணம் என்ன? அவர் சொன்ன மாதிரி 200க்கு 300க்கு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி நீ ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன அமைச்சர் கூப்பிடல, முன்னாள் எம்எல்ஏ கூப்பிடல, எப்படி உன்னை கூப்பிடுவான்? போராடாம நீ எப்படி ஜெயிக்க முடியும்? நீ ரோட்டுக்கு வராம உன்னை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆசாரிமார்னா அமைதியானவங்க, எதுக்கும் பேச மாட்டாங்க. அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா உன் உரிமைக்கோசம் நீ போராடாம போயிட்ட நீ உள்ளது இருக்கிற இடமே தெரியாம போயிருவேன். இன்னைக்கு இந்த தொகுதியில் இத்தனை பேர் பொறுப்பெடுத்திருக்காங்க. 6 தொகுதி. இந்த 6 தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர் தனக்கு பின்னாடி ஒரு 20 பேருக்கு பொறுப்பாளர் போடணும். அந்த 20 பேருடைய பேரு, போன் நம்பர் லிஸ்ட் எல்லாம் என் கைக்கு வந்துடணும். அப்பதான் இந்த தொகுதியை நான் விலப்படுத்த முடியும். இந்த தொகுதியில் ஒரு பிரச்சனைனா நீங்க எம்எல்ஏ போய் நேரடியா சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஐடி கார்டு ஒண்ணு போது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்புடைய ஐடி கார்டு ஒண்ணு போது. உங்களை அவங்க கூப்பிட்டு வரவேற்பாங்க. ஏன்னா மேலிடத்திலிருந்து உத்தரவு அப்படித்தான் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை திமுகவும் நோட் பண்ணிட்டு இருக்குது, அதிமுகவும் நோட் பண்ணிட்டு இருக்குது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தல் வாக்குறுதியில விஸ்வகர்மா சமுதாய சேர்ந்தவங்களை அறங்காவலர் ஆக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க செஞ்சு தரல. கோயம்புத்தூர் ஒரு 5 பேருக்கு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாவட்ட பொறுப்பாளர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன் விஸ்வகர்மா சமாஜே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலன்னு நம்ம கேட்கவே இல்லையே. கேட்டோமா? 2வது வருஷம் 3வது வருஷம் போராடி இருக்கணும் இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கணும் இல்ல. அமைதியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படி அரங்காவலர் கிடைக்கும்? நான் அரங்காவலரே தர வேண்டாம் சொல்றேன். எங்களுக்கு நீ அரங்காவலர் தர வேண்டாம். தேர் பராமரிக்கிறதுக்கு ஒரு தச்சு தொழிலாளிக்கும், சிலைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு பொற்கொள்ளருக்கும் அரசாங்க வேலையா கோயில கொடுத்துட்டு போயிட்டு நீ ஒண்ணு எங்களுக்கு அரங்காவலர் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த கோயிலை கட்டினதே நாங்க தான். இந்த கோயிலை கட்டினதே நாங்க தான். எங்க வம்சாவளி கட்டுச்சு, எங்க வம்சாவளி கட்டுச்சு. கோயிலை கட்டின நம்ம வெளியே உட்கார்ந்து இருக்கோம். கோயிலுக்கு சம்மதம் இல்லாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதத்தான் அது அவன் அதே கேப்பா. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம், வீதிக்கு ஒரு சங்கம், விழாவெடுக்கிறதுக்கு ஒரு சங்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே கூட்டமைப்புல வரணும். அது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்புக்குள்ளார் வரணும். அப்பதான் உங்க கோரிக்கையில ஜெயிக்கும். ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வு, ஒற்றுமையிலேயே நம்ம தாழ்வு. நீங்க போய் அமைச்சர்கிட்ட பேச முடியுமா? அமைச்சர் உங்களை எடுத்துக்குவாங்களா? காரணம் உங்களோட ஓட்டு வங்கி முன்னாடி இல்ல. ஓட்டு வங்கி இல்ல. நான் நிரூபிச்சு காமிச்சேன். கடந்த முறை 15 வாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி தேனியில 10,000 பேர்த்த வச்ச ஊர்வலம் மிக பிரம்மாண்டமா நடந்தது. அந்த ஊர்வலம் பிரம்மாண்டமா நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி முதல் நாள் லைட் மறுத்துட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னோம், 10,000 பேர் கலந்துட்டு போறாங்க இந்த ஊர்வலத்துல. நீங்க அனுமதி மறுத்துற சந்தோஷம். 10,000 பேருக்கு கைது பண்றதுக்கு மண்டபத்தை தயார் பண்ணிக்கிங்கன்ட்டோம். அவ்வளவுதான். கம்மன அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஏன் நீ பயந்துக்கிற? எதுக்கு பயந்துக்கிற? உன்னை யாரும் தூக்குல போட போறதில்ல. இந்த தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய வீரமிக்க மாவட்டம். மாவட்ட தலைவர் நமது முருகேசன் ஆச்சாரியும்
மாவட்ட செயலாளர் நமது முருகனாச்சாரி அவர்களும் பொறுப்பெடுத்து இந்த 6 சட்டமன்றத்திலையும் களப்பணியாற்றுங்க. இங்க இருக்கிற அமைச்சர்களாகட்டும் எல்லாரும் நம்ம கூட நெருக்கமா இருக்கிறாங்க. களப்பணி ஆற்றிவிட்டால் தேர்தலுக்கு பிறகு நாம் ஆதரவு கொடுக்கின்ற கட்சி ஆதரவுக்கு வந்து விட்டால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளும் நம் சமுதாயத்துக்கு நன்மைகளை காத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான விஷயம். நான் ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுங்க, பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க, டிஎம்கேக்கு ஆதரவு கொடுங்க, காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுங்கன்னு இப்ப கேட்கவே மாட்டேன். நாங்களே பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்களுடைய கோரிக்கை 5 அம்ச கோரிக்கையை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏத்துக்கலைன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லை, திமுக இருந்துச்சுன்னா திமுக ஆதரவு, அப்படி நான் ஓப்பனா சொன்னாதான் ஏத்துக்குவாங்க. நம்ம எப்ப பாரு ஒரே சொன்ன எங்காலுகள்ல எங்களுக்கு தான் சாமி ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அதிமுக அப்படிதான் சொல்றாங்க. உங்க ஆளுகள்ல எங்களுக்கு தான் சாமி ஆதரவு. இந்த மாயை மாறணும். இந்த மாயை மாறணும். நாங்க யாருக்கு முடிவெடுக்கிறோமோ எங்க தலைமை சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆதரவை மாத்திடுவாங்க நிலைமை வந்தாதான் உன்னை கண்டு பயப்படுவான், உன் கோரிக்கையை கேட்பான். பூமு மாடு மாதிரி தலையாட்டிட்டு நம்ம போய் அப்படியே செம்மறி ஆடு கூட்டம் மாதிரி ஓடுதுன்னு என்ன ஆகும்? நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். இன்னைக்கு என்ன ஒவ்வொரு சமுதாய பெரியவர்களும் அவர் வயசு கிட்டத்தட்ட 40 வருஷ அனுபவம் இருக்கும். சமுதாயத்தில் பாடுபட்ட அனுபவம் இல்லையா? குலசை முத்தாரம்மன் கோயில் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்துடைய கோயில். நான் இதை கூட நிலையா வரலாறுல படிச்சேன். குலசை முத்தாரம்மன் கோயில், அது லோகநாதன் கவிராயர்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் லோகநாதன் கவிராயர். அவரை பார்த்தே இல்லை, இன்னைக்குதான் பாக்குறேன். அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்ப அவங்க வம்சவழியில் இருந்த கோயில் இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த கோயில் இல்லையா? அவர் பேரு நாம வச்சிருக்க லோகநாதன் கவிராயர். இப்ப எத்தனையோ பேர் சமூக பணியாற்றுறாங்க. இப்ப இந்த கூட்டம் நடக்கிறதே கோவில்பட்டில சரியா பேருக்கு தெரியலங்கிறாங்க, தூத்துக்குடியில சரியா தெரியலங்கிறாங்க, ஏரல்ல தெரியலங்கிறாங்க. நாங்க யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாட்ஸ்அப்ல போட்டா உடனே ஓடி வரணும். நடிகர் விஜய் என்ன ஒவ்வொருத்தருக்கா லெட்டர் அனுப்பிச்சாரு, ஓடி வர்றான்ல. ரஜினிகாந்த் வர்றான், நயன்தாரா வர்றான், ஓடி வரையில பாக்குறதுக்கு. உன் சமூகத்துக்கு முன்னேற்றத்திற்காக 2 பேர் உழைக்கிறாங்க, அதுக்கு நீ ஓடி வரணும் இல்ல? நான் கேட்கிற கேள்வி, விஸ்வகர்மா சமுதாயத்திற்கோசரம் போராடுறதுக்கு 5 பேர் வந்தாலும் சரி, அந்த 5 பேர் என் கூட உண்மையா இருந்தா போய் ஜெயிக்க வச்சிருவேன். நான் சொல்லிட்டேன் 2026 விட நான் 2031 எய்ம் பண்ணி வச்சுட்டேன். 2031 எய்ம் பண்ணி வச்சுட்டேன். 10 வருஷம். 1949 திமுக கழகம் தொடங்கப்பட்டது. அவங்க உடனே ஆட்சிக்கு வந்தாங்களா? 1965 தான் அவங்க ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ்பெற்றவர் 1972 ஆட்சி கட்சி தொடங்கினார். 5 வருஷம் கழிச்சு 1977 தான் பிடிக்க முடிஞ்சது இல்லையா? அதனால உழைக்காம யாரும் ஒரு பொறுப்புக்கு வர முடியாது, உழைக்காம யாரும் முன்னேற முடியாது. நம்ம சமூகம் ஒன்றுபட்டு உழைக்கணும். ஒரு தலைமை ஏத்துக்கணும். ஒன்றே ஒரு தலைமை. வெள்ளமா இருக்குன்னா ஏசி சண்முகம், தேவேந்திர குலவலா இருக்குன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன், தேவர் சமுதாயத்துல திருமாறன் பார்வதி கதிரவன் இருக்கிறாங்க. ரெட்டியார் சமூகத்துல ரெட்டியார்கள் தனியா இருக்கிறாங்க. விஸ்வகர்மா யார் தலைவர்? அவர் போயிட்டாரு, எம்கே ஜெயராஜ் பாபு முடிச்சுட்டாரு. இப்ப யார் தலைவர்? இப்ப யார் தலைமை? நான் என்ன தலைமையா சொல்ல வேண்டாம். நான் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் வாங்க, உங்களை தலைமையை நான் அறிவிச்சு போறேன். எல்லா தகுதிகளோட வாங்க. மெயின் பாயிண்ட் பொருளாதாரம். எல்லாருக்கும் போய் இங்க வர்றோம்னா எனக்கு சாமிக்கு இங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செலவாகும்? 2 கார்ல வர்றோம், 2 கார்ல வரைக்கும் 20,000 ரூபாய் செலவாகும். தங்குறோம், சந்திக்கிறோம், ஒரு 30,000 ரூபாய் செலவாகும். வாரமான 1 லட்ச ரூபாய், மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சமுதாயத்துக்கு செலவு பண்றேன். எதுக்காக செலவு பண்ணணும்? கடந்த முறை சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் நலத்திட்ட உதவி கொடுத்தோம். எதுக்காக செய்யணும்? எப்படியாச்சும் நம்ம சமூகத்தில் ஒரு தலைமை வந்துடும். சாமி சாணக்கிரியா இருக்கதால விரும்புற, நானே ஆட்சிக்கு வரணும்னு விரும்பல. அதனால ஒரே விஷயம் சொல்றோம், உங்களுக்கு தலைமை குருவா இருந்து நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரையில கேட்டுக்குங்க. யாரோ ஒருத்தர் அரசியல விரும்புங்க. அரசியல விரும்பி இந்த சமூக முன்னேற்றம் விடுதலை அடையணும்னா யாரோ ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசணும். அந்த சட்டமன்றத்தில் இந்த குரலை ஒலிக்கணும். ராமசாமி ஆச்சாரி என்கின்ற நான் அப்படின்னு ஆச்சாரிங்கிற பேர் வரணும். அந்த மாதிரி வந்தாதான்
இந்த 7 நிமிஷ கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைக்கும். தேமாருக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை கட்சிக்காரன் வந்து நிக்கிறான். தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை கட்சிக்காரன் வந்து நிக்கிறான். அருந்தையருக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. திருப்பறையர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அத்தனை பேர் இருக்காங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த பொன் 13 வயசு குழந்தைய 32 இடத்துல வெட்டியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியும் வரல. எவ்வளவு அவமானம்! அங்க அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் இங்க நம்ம பொண்ணுக்கு நடக்கான்னு என்ன விஷயம்? யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. அங்க அவன் என்ன சொல்றான்? பயந்து நடுக்கிறான். நாங்க ஒரே ஒரு குடும்பம், தச்சு வேலைக்காரங்க குடும்பம் தான் இருக்கிறோம், ஏதோ ஒண்ணு பேசுனா வெட்டிடுவாங்கன்னு பயமா இருக்குது. இங்க நிறைய பேர் தூத்துக்குடி, கோயில்பட்டி சுத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க தச்சு வேலைக்காரங்க? 3 குடும்பம் 4 குடும்பம் இருப்போம். தங்க வேலைக்காரங்க ஒரு குடும்பம் தான் இருக்கும். அப்ப எப்படி நம்ம பேச முடியும்? இதெல்லாம் தாண்டணும்னா விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒருத்தரை கை வச்சா